ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சன் சங்கீஸ் கிச்சனில் இன்றைக்கி நாம் கத்திரிக்காய் நிலக்கடலை கூட்டுக்குழம்பு வைக்கிறோங்க. கத்திரிக்காய் நிலக்கடலை கூட்டுக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நாம் அதுக்கு கத்திரிக்காய் எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வால் கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் அப்படின்லாம் எடுத்துக்கணும்னு இல்லை, எல்லா கத்திரிக்காவிலையும் இந்த டேஸ்ட்டை நம்ம ட்ரை பண்ணலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி போட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடேறினதுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்திக்க போகிறோம். கடுகு பொரிஞ்சு வரட்டுங்க. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இந்த கத்திரிக்காய் நிலக்கடலை கூட்டுக்குழம்பு என்னோடய அம்மாயி இந்த மெத்தடில் செய்வாங்க. டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இதுக்கு தேவையான பொருள் அதிகமாக எதுவுமே இல்லைங்க. வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் மூணும் நாம் சேர்த்திக்க போகிறோம். இப்போ நல்லா நாம் கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பிங்க் கலர் ஆகிற வரைக்கும், கண்ணாடி மாதிரி பிங்க் கலர் ஆகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். இதுக்கு நிறைய வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சின்ன வெங்காயம் நல்ல வெங்காயம் வணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வணங்கினதுக்கு அப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்திக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வணங்கிருச்சு. கத்திரிக்காவை எல்லாத்தையும் நாம் தண்ணியிலேருந்து எடுத்து எண்ணெயில் வெங்காயத்து கூடவே சேர்த்திக்கலாம். சிம்பிளான மெத்தடு தாங்க. இதுக்கு அதிகமாக பொருள் தேவையில்லைங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் நிலக்கடலை கூட்டுக்குழம்பு சாதத்தோடு சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டேஸ்ட் புரியும். சன் சங்கீஸ் கிச்சனில் இது மாதிரி நாங்கள் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். பார்த்துட்டு லைக் கொடுங்க. இப்போ கத்திரிக்காய் கூட நாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிட்டோம். கொஞ்சமாக கறிக்குழம்பு மிளகுடி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கிறோம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நாம் இப்போ இதை கிளறி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நாம் எல்லாமே செய்கிறோம். எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லைங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். மூடி வச்சிடலாங்க. கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ இடையில கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா இல்லைன்னா அடியில் தீஞ்சு போக பார்க்கும். அடுப்பு நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாங்க, மீடியம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் தீஞ்சு போகாமல் நல்லா பூ மாதிரி கத்திரிக்காய் வேகும். கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. அதனால் அப்பப்போ நம்ம கிளறிட்டே இருந்தே தான் ஆகணும். மூடி வச்சிடலாம், வெந்துட்டுருக்கட்டும். இப்போ ஒரு கை அளவுக்கு நாம் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கோம். கடலப்பருப்பு, இது கூட நாம் 3 பல் பூண்டு சேர்த்தி, 3 பல் போடுங்க, இல்லாட்டி 2 பல் பூண்டு கூட போதுங்க. பூண்டு அதிகமாக வேண்டாம், 2 பல் போட்டால் கூட போதுங்க. போட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அதை இப்போ இடையில மறுபடியும் கத்திரிக்காவை நாம் ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். இல்லைன்னா கத்திரிக்காய் தீஞ்சு போயிடும். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக தான் நாம் நிலக்கடலை அரைச்சதை ஊற்ற போகிறோம். நிலக்கடலை அரைச்ச வச்சுருக்கோம்ல, அதை இப்போ நாம் கத்திரிக்காய் கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் ஊற்றுறோம். இது ஊற்றிட்டா அதுக்கப்புறம் குழம்பு ஒரு 2 கொதி கொதிச்சிச்சுன்னா போதுங்க. நல்லா அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம நிலக்கடலை அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நம்ம கிளறி விடணும். ஏன்னா அடியில் அடி பிடிக்க ஆரம்பிக்கும், தீஞ்சு போகாமல் பார்த்துக்கணும். அதனால் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி இல்லாட்டி 2 கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், அடியில் இதுவே நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நிலக்கடலை அரைச்சி ஊற்றுறதுனால அடியில் தீஞ்சு போகிறதுக்கு ஒட்டுறதுக்கு பார்க்கும். நாம் அடிக்கடி கிளறி விட்டோம்னா போதுங்க. இந்த டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக சாதத்தோட சப்பாத்தி, தோசை கூடையில் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.
அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் குழம்பு நிலக்கடலை குழம்பு ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நிலக்கடலை கத்திரிக்காய் கூட்டுக்குழம்பு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இது மாதிரி நான் சமைக்கணுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன டிஷ் வேணுனாலும் நான் உங்களுக்கு வீடியோவில் சமைச்சு காட்டுறேங்க. கண்டிப்பாக சன் சங்கீஸ் கிச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாம் இது மாதிரி நிறைய வீடியோவில் சந்திக்கலாங்க. கண்டிப்பாக எல்லோருக்கும் இதுவரைக்கும் வீடியோ பார்த்த எல்லோருக்கும் நன்றிங்க.